முதலாவதாக கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல காப்பாற்றினார். நம்முடைய ஆராதனையிலே கர்த்தரை மகிமைப்பட்டிருக்கார். ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி இந்த வார்த்தையை கர்த்தர் பேசும்போது நம்முடைய இருதயங்களை கர்த்தர் தொடும்படிய வந்த வண்ணமாய் நம்ம திரும்பி போகக்கூடாது. ஆமென். கர்த்தர் நமக்கு ஏதோ ஆசீர்வாதம் வைத்திருக்கார், அதை பெற்றுக்கொண்டு போகக்கூடிய ஆட்சிபிக்கும். அப்பா, எங்களை அருமையை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக வைத்திருக்க வார்த்தைக்காக நன்றி அப்பா. பேசுகிற நான் ஒன்றுக்கும் அப்பா ஆண்டவர் இல்லாதவள் கர்த்தாவே, நீர் என்னை மறைத்து பேசுங்க ராஜா. விசேஷமாக கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை அப்பா நாங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நல்ல ராஜாண்டவரை நிலத்தில் விதைத்த ராஜா விதையா நாங்கள் இருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா, நாங்கள் சிறுகட்டோம்ப்பா. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க ஒரு வேத வசனம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஒரு வேத வார்த்தை தான். ஏன்னா நம்ம எப்பயுமே கர்த்தரின் பந்தின்னும் போது இந்த வசனத்தை தான் நம்ம கண்டிப்பாக இந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். யாராவது எடுத்துங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 11 31 32. 1 கொரிந்தியர் 11. ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நான் அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு சபையில் நிறைய இடத்துல நம்ம இந்த வார்த்தையை கேட்டிருப்போம். ஆனால் இந்த வசனத்தை நான் கடைசியாக வாசித்தேன். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் என்னவா நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அதில் இங்கிலீஷ் பைபிளில் இருக்கோ, ஃபார் யூ வுட் யூ ஜட்ஜ் அவர் செல்ஃப் வி ஷுட் நாட் பி ஜட்ஜ். நமக்கு என்னவா நியாயம் தீர்ப்பு இல்லை. எப்படி? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். நிறைய வாட்டி நான் வாசித்திருக்கேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது எனக்குள்ள அந்த வார்த்தை வந்து என்னோட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சது. அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம எத்தனையோ காரியங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுவாராம்? வழி நடத்துவார். நன்மை எது தீமை எதுன்னு நமக்கு என்ன பண்ணுவாராம்? உணர்த்துகிற கர்த்தர் தான் நம்மளுடைய தேவன், இல்லைங்களா? அப்போ இதில் என்ன இருக்குன்னா, ஜட்ஜ்மெண்ட்டு என்னவா இல்லை. ஆனால் என்ன பண்ணுமா? நம்மை நாமே நிதானித்து அறியணும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது வேதத்தில் வந்து எனக்கு ஒருத்தர் வந்து ஞாபகம் வந்தார். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவர் தான். லூக்கா 19 எடுத்தீங்கன்னா சகேவு தான். ஓகேங்களா? சகேவை நான் அதை ஒப்பிட்டு பார்த்தேன். நான் சகேவுக்கு வந்து சில தலைப்புகள்லாம் இருக்கும். அந்த 1வது அதிகாரத்தில் அவர் ஒரு ஆயக்காரனாக இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்னவா ஒரு ஐஸ்வர்யனாக இருந்திருக்காரு. இப்படி ஒரு நிறைய விஷயங்கள் அவர் இருந்திருக்கு. இந்த 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆயக்காரன் அவர் எங்கன்னா ஏசப்பா எரிகோவில் வந்து பிரவேசித்து போகும்போது அந்த சகேவு எதுக்காக வராரு? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவர் வந்து ஒரு மனுஷனாக பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருந்ததுனால அங்கே தெரியாதனால என்ன பண்ணார்? மரத்து மேலே ஏறி அவருடைய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஏன்னா இயேசுவை பற்றி எல்லாம் என்ன பண்ணியிருப்பார்? கேள்விப்பட்டிருப்பார் இல்லை? அப்போது ஒரு எரிகோவுக்கு போகிறாருன்னு சொல்லும் போது அந்த சகேவு என்ன பண்ணார்? அவரை பார்க்கணும். நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். அவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. அவரை நான் என்ன பண்ணணும்? இன்றைக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் எரிகோவுக்கு போகிறார். இன்றைக்கி நான் எப்படியாச்சும் பார்த்துட்டேன்னு என்ன பண்ணுறோம்? தன்னுடைய ஒரு சுய பலத்தால் ஓடிப்போய் என்ன பண்ணுறோம்? அந்த ஜனக்கூட்டத்தில் பார்க்க முடியல. ஒரு மரத்து மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வசனத்தை வாசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு போகும் வழியில் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தில் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் என்ன பண்ணுறான்னா, உடனே அந்த வார்த்தை கேட்டவன அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இந்த வசனத்தை இந்த 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா, சகேவு என்ன பண்ணுறாரு? ஏசப்பா பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறிட்டார். அவ்வளோதான். அந்த வழியாக கர்த்தர் போகிறாரு, பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு? சகேவே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரணுன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாரு? சகேவு மரத்துலேருந்து இறங்கி வந்துடுறாரு. அடுத்த வசனம் பார்த்தீங்களா? 7வது இல்லைக்கா, சாரிக்கா, 6வது வசனம் வாசிங்க. 7வது வாசித்துடுங்கக்கா.
மேன். இயேசுவும் சகேவும் என்ன பண்றாங்க, நடந்து வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்களாம், பாவியான மனுஷன் கிட்ட போய் என்ன பண்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போறாரேன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, குச்சு குச்சுன்னு பேசியிருப்பாங்கல்ல. உடனே படம் என்ன இது, இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கர்த்தர், இவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்காரு, அவர் பாவமே இல்லாதவர் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் ஒரு பாவியான மனுஷன் கிட்ட என்ன பண்ணாரு, அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு முறுமுறுத்தே இருந்தாங்களா. அடுத்த வசனம் வாசிங்கக்கா. ம் 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 ஆமென். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்களேன். அந்த இடத்துல என்ன பண்ணா, சகேவு நின்றான். என்ன பண்ணான், தன்னை தானே நிதானித்து அறிந்தான். அங்க ஏசப்பா வரும்போது, சகேவே நீ இறங்கி வா, நீ உன்னுடைய பாவங்கள் இருக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு எதுவுமே சொல்லலை. ரெண்டு பேரும் நடந்து போயிருப்பாங்க. எவ்வளோ தூரம் போயிருப்பாங்களோ தெரியாது, ஒருவேளை பேசிட்டு போயிருக்கலாம். சகே உன்னுடைய வீடு எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு இப்படி தான் ஏசப்பா பேசிட்டு போனார். ஆனால் சகேவின் காதில் என்ன விழுந்தது, அங்கே பேசிட்டு இருந்த மக்களோட வார்த்தை என்ன பண்ணுதான் விழுந்தது. இவன் பாவியான மனுஷன். உடனே என்னாச்சு, சகேவியால் நடந்து போக முடியல. ஏன்னா உள்ளத்தில் என்ன படிச்சு, அவன் குத்தப்பட்டான். ஏன்னா நடந்து போறவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா. அப்ப அவனுடைய பாவம் என்ன பண்ணுது, அங்க குத்துச்சு. ஏன்னா நீ என்ன பண்ணிருக்க, நிறைய வட்டிக்கு வாங்கியிருக்க. அப்ப என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளவு அழகா. உடனே என்ன பண்ண, சகேவு நின்று என்ன சொல்றான், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே. அது எனக்கு ரொம்ப அந்த இடத்துல போய் ஒண்ணுமே இல்லைங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஒரு ரட்சிப்பு பார்த்தீங்களா சகேவுக்கு. அதுக்கு அப்புறம் தான் ஏசப்பா அந்த அடுத்த வசனம் வாசிங்கக்கா. ம் ம் ஹல்லேலூயா. முதல்ல என்னாச்சு, சகேவு தன்னுடைய